அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மில்லட் பணியாரம் பார்க்கலாமா? சிறுதானியங்களை வச்சு பணியாரம் நான் எப்படி சுட்டு எடுத்தேங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து 3/4 கப் கம்பு, 1/2 கப்பு கினோவா, 1/2 கப்பு கருப்பு உளுந்து, 3/4 கப்பு கவுனி அரிசி இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக 3 முறை கழுவி எடுத்துக்க போகிறேன். என்ன தான் நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் இந்த தானியங்கள்லாம் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூசி படிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ நம்ம அலசி எடுத்துக்கிறது தான் நல்லது. 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ராத்திரியே. மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் சுட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாவு எவ்வளோ ஃபர்மெண்ட் ஆகியிருக்கு பாருங்கள். பணியாரம் மட்டும் அல்ல, தோசை இட்லி எது சுட்டாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து வெந்தயம் போடலைனாலும் உளுந்து நம்ம போட்டிருக்குறோம் இல்லையா, அதனால் நல்லாவே சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டு அருமையாக இருந்ததுங்க. உப்பு கலந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பும் உண்டு. ஆயில் விட்டு இஞ்சி துருவினது, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு ஒரு 10 செகண்ட் போல் வதக்கி போட்டுடலாம். மாவுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான பணியாரமாகவும் ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு சட்னி உண்டு, அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். கார சட்னி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு முழு பூண்டு, ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 4 சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பணியார குழியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன் 1 ஸ்பூனு. அதோட இந்த மாவையும் சேர்த்துக்கலாம். குழிக்கு தக்கன மாவு விட்டால் நம்மளுக்கு வந்து திருப்பி போது ரொம்ப நீட்டாக ஈஸியாக திருப்ப முடியும். நிறையா ஊற்றிட்டோம்னாலும் இதாயிரும், கொசன்னு ஆயிரும். ரொம்ப குறைவாக ஊற்றினாலும் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் அளவாக ஆயில் விட்டு அளவாக அந்த குழிக்கு தக்கன மாவு விட்டோம்னா அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு மில்லட் பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் கொடுங்க. ஹெல்த்தியான மில்லட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதோட கார சட்னி தான் செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார சட்னிக்கு தாளிப்பில்லை, அப்படி நம்ம அரைச்சி எடுத்து சாப்பிட்லாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.